காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி குறித்து மருத்துவமனை சென்று நலம் விசாரித்த பிறகு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கலைஞர் அவர்களுடைய உடல் நலத்தை விசாரிப்பதற்காக வந்தேன். உடல் நலம் தேறி வருகிறது என்று அவருடைய குடும்பத்தினர் சொன்னார்கள். அவருடைய உடல் நலம் தேர வேண்டும், அவர் நலம் பெற வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினரிடத்தில் தலைவர் கலைஞர்களுடைய நலம் குறித்து விசாரித்தேன். நல்ல முறையில் நேற்று மருத்துவமனையில் சேர்ந்த பிறகு இப்போது உடல்நிலை நல்ல முறையில் தேறி வருகிறது. நன்றாக அருமையான டாக்டர் கலைஞர் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் நலமுடன் இருக்கின்றார்கள். நேற்று அவருக்கு சளி அதிகமாகிற இந்த காரணத்தால் அவருக்கு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மருத்துவமனையிலே அவரிடம் அவர் நெஞ்சிலே இருக்கின்ற சளியை முழுமையாக குணப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் விரைவில் குணமடைவார் என்று மருத்துவர்களும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார். இருந்ததை விட தற்போது இயல்பாக சுவாசிக்க முடிகிறது. இயல்பு நிலைக்கு அவர் மீண்டு வருகிறார். எனவே கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகிறார். அவர் இப்பொழுது சிகிச்சையில் இருக்கிறார். எனவே அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் பிற அமைச்சருடனும் பேசிவிட்டு வந்தேன். மிக விரைவில் வீடு திரும்புவார் என்று சொன்னார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அந்த அறைக்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் அவருடைய துணைவியார் ராஜாத்தி அம்மாள் அவர்களை சந்தித்து தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். படுக்கையில் அல்ல, நாற்காலியில் அமரக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விரைவில் குணமடைவார். டிசம்பர் மாதம் போன்ற இந்த குளிர்காலத்திலே வயதானவர்களுக்கு வருகின்ற ஒரு சாதாரணமான தொற்றுதான் என்று சொன்னார்கள். இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாக மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு சென்று விடுவார் என்றும் சொன்னார்கள்.